என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். பிரியமான தோண்டி பிள்ளைகளே, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இதை சொல்ல வரவில்லை. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் என்று இயேசு இதை சொல்ல வரவில்லை. இந்த இடத்துல இயேசு அறுத்து போடுகிறார் என்ற வார்த்தை பாவிக்கவே இல்லை. இந்த இடத்துல இயேசு சொல்ல வருகிற காரியம் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, ஒரு திராட்சை செடியிலே ஒரு கொடியானது எதனாலே கனி கொடுக்க முடியாமல் போகும்? வேதம் சொல்லுகிறது, அதோடைய விளக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால், ஒரு திராட்சை செடியானது படர்ந்து வளராமல் அது நிலத்திலே விழுந்து விடுமா இருந்தால் அதனாலே கனி கொடுக்க முடியாது. இது இயேசு அந்த இடத்துல சொல்லுகிறார், ஒரு கொடியானது கனி கொடுக்க முடியாமல் போறதுக்கு காரணம் அது மண்ணிலே விழுந்து விட்டதுனால. இயேசு அதை அறுத்து போடுகிறேன் என்று சொல்லவில்லை. கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் தூக்கி விடுகிறாராம், அதிக கனிகளை கொடுக்கும்படி. அறுத்து போடுகிறார் என்ற வேர்டு அறுத்து போடுகிறார் என்றதல்ல, தூக்கி விடுகிறார் என்பது அவருடைய பொருள். தூக்கி விடுகிறார், அது நிலத்திலே விழுந்து கிடக்காமல் அது கனி கொடுக்கும்படி அதை தூக்கி விடுகிறார்.